வணக்கம். இன்றைக்கி திருவோணம் சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்கூலில் சச்சிதானந்தா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லிட்டு அதில் ஒரு ½ அன் ஹவர் குழந்தைங்கக்கிட்ட பேசியிருக்கிறாங்க. டாபிக் என்னென்னா லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில். நான் இது வரைக்கும் ஒரு 1000 ஸ்பீச் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட் ஸ்பீச்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீச்சஸ்ன்னு சொல்லுவேன். அவ்வளோ ஆழமான கருத்துக்கள், ரொம்ப ஆழமான கருத்துக்கள், ரொம்ப ஒரு பரந்த ஒரு விஷன். நான் பிரமிச்சு போயிட்டேன் அந்த ஸ்பீச் கேட்டு. இங்கிலீஷில் தான் இருந்துச்சு ஃபுல் ஸ்பீச்சு. ஸோ அதில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்ல போகிறதா இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் திருவோணம் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் மணியின் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திருவோணத்தன்னைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலை நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டலாம், தேங்க்யூ, நீங்கள் லீவ் எதுவுமா பங்கு பெற்றுருக்கிறீங்க. அவங்க ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்து ஒரு 1008 மரம் வந்து நட்டுருக்குறாங்க இன்றைக்கி. ஸோ அதுக்கு இல்லாத வாழ்த்து, அதுக்கு தான் வந்திருக்கீங்க. பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு லீவுனால நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுறீங்க. அதனால் நான் இந்த டைமை வந்து உங்களுக்கு உபயோகரமான டைமாக நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ மரம் நட்டது ஓகே, இப்போ என் ஸ்பீச் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கூல் வந்து ரூட்ஸோடைய ஃபவுண்டர் அந்த போர்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் அங்கே கூட இருக்கிறாரு. அப்போ அண்ணாமலை நான் சொல்கிறாரு, இப்போது கூட இருக்கும்போது நம்மளுக்கு அது பெருசாக அதோடைய முக்கியத்துவம் தெரிகிறதில்ல. இப்போ தாஜ்மஹால்னால் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்க ஒருத்தட்ட போய்ட்டு தாஜ்மஹால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மாளிகை வெள்ளை கடலில் இருக்கும், பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் தாஜ்மஹால் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பயங்கர எக்ஸைட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அதை பற்றி. அப்போது அதை போய் பார்க்கும்போது அது தெரியும். அதே மாதிரி இப்போ நமக்கு ரூட்ஸோட ஃபவுண்டர் வந்து இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்காருன்றதுனால நம்ம அதை பெருசாக நம்ம கவனிக்கிறது இல்லை. எல்லாருமே என்ன பண்ணணும்னா அவரோட வாழ்க்கையை, அவரோட இன்ஜினியரிங்கை, அவரோட டெக்னாலஜிலாம் நீங்கள் ஆழமாக படிக்கணும். அவ்வளோ தூரம் அவர் வேலை பண்ணி உலக ரங்கில் வந்து பேர் பெற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடையில் இருக்க இன்னும் 2-3 பேரை வந்து பாராட்டுறாரு. அப்புறம் அங்கே இருக்க பிரின்சிபல் வந்து ஒரு 20-30 இயர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வளரணும்னு சொன்னால் இவ்வளோ பேர் இவ்வளோ தியாகம் பண்ணி இருக்கும்போது தான் அதை பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் போல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வந்து என்னென்னவோ பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து நான் குழந்தைங்க கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் எவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க பசங்க. அவங்களோட சிந்தனைலாம் எவ்வளோ இருக்குது. ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ஸில் வந்திருக்கிறாங்க. லேப்லாம் நீங்கள் பயங்கரமாக வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே வந்து நான் உங்களுடைய தரத்தை பார்த்ததுக்கப்புறமா நான் பேசணும்னு நினைக்கிறதே நான் மாற்றிட்டேன். நான் கொண்டு வந்த பேப்பர்ஸ் எல்லாமே வேறு, ஆனால் நான் உங்கள்கிட்ட வேறு எதாவது பேச போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதான் வந்து இனிஷியல் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மோடிஜி, பிரதமர் மோடி ஐயா வந்து லாஸ்ட் இயர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட்டுக்கு ஒன்று போயிருந்தார் ஃப்ரான்ஸில். அங்கே வச்சு மோடிஜி மேடையில் உட்காந்துருக்கும்போது அந்த ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரான் வந்து மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னு சொன்னால், எங்கள் எல்லாத்துக்கும் உலகமே இந்தியாவை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ மோடிஜி பார்த்தார், என்ன இவர் எப்படி என்ன பொறாமப்படுறேன்னு சொல்கிறாரேன்னு பார்த்தாரு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எல்லா பெரிய நிறுவனங்கள், உலகத்தில் இருக்க எல்லா பெரிய நிறுவனங்கள் எடுத்தாலும் அங்கே வந்து CXO கேட்டகரியில், அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரோ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரோ, இந்த மாதிரி மெயின் ரோலில் ஒரு இந்தியர் இருப்பார். அது அவ்வளோ தூரம் ஒரு தலைமை பண்போடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் வந்து இப்போ தலைமை பண்பு எவ்வளோ தூரம் இந்தியர்களுக்கு இருக்குங்கிறது ஒரு பக்கம். இப்போ நம்ம ஒரு 10-20 வருஷம் 30 வருஷத்துக்கு முடியலாம் உலகத்தில் எதுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி, எதுக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்கன்னா நிலத்துக்கு சண்டை போடுவாங்க, தண்ணிக்கு சண்டை போடுவாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் எதுக்கு தான் வந்து டிமாண்ட் இருக்கும், எதுக்கு தான் பயங்கர மதிப்பு மரியாதை சண்டைலாம் இருக்கும்னு கேட்டால் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் டேலண்ட்டுக்கும் தான் வந்து ரொம்ப அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் இருக்கும் போக போக போக. ஆனால் அந்த லீடர்ஷிப் அண்ட் டேலண்ட்டில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 4 விஷயங்கள் ஒரு மனிதருக்கு தேவை, ஒரு லீடருக்கு பொதுவாகவே தேவை. என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் ரூட்டிங் இருக்கணும். அதாவது நம்ம குடும்பம், நம்ம கலாச்சாரம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்கேருந்து வந்திருக்கிறோம் அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இந்த பர்சனல். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளுக்கு ரூட்டிங் இருக்கணும். ஒரு ஹம்பிளாக இருக்கிறது, கிரவுண்டடாக இருக்கிறதுன்னு இருக்கணும். அதே சமயத்தில் கரியர் ப்ரொஃபஷனலாகவும் என்ன இருக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான திறமைகள், டேலண்ட்டு, ஸ்கில்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறதுங்கிறது 3. அதுக்கப்புறம் எத்திக்கலாகவும் இருக்கணும். ஸோ நியாயம், தர்மம் அதை பற்றி இருக்கணும். இந்த 4மே இருக்கணும். இந்த 4 இருக்கிறதா ஒரு முழுமையான லீடர்ஷிப்புங்கிறது. இந்த 4 இருக்கிறபோது தான் நீங்கள் நாளைக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்கள் ஆனாலும், இங்கே இருக்கிறவங்க என்னோட பொறுத்தவரை பெரிய பெரிய ஆளுங்கள் வருவீங்க. ஆனாலும் இந்த 4 நீங்கள் மறந்துடக்கூடாது. கிரவுண்டடாக இருக்கணும், ஹம்பிளாக இருக்கணும், பெற்றோர்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும், வேலை பண்ணணும், எத்திக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால்,
சயின்ஸ் வந்து தனியாக எதுவுமே சாதிக்க முடியாது. எப்போ சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேருதோ அப்போ தான் வந்து நிறையா விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஓப்பன் ஹெய்மர் இருக்கிறாரு. அப்போ ஓப்பன் ஹெய்மர் வந்து அவர் தான் வந்து ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்து அந்த ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கும் போது ஒரு பயங்கர குழப்பம் இருந்தது. நம்ம ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கலாமா வேண்டாமா, ஏன்னா இது நிறைய பேரை கொல்லுதே, இது நல்லதா கெட்டதா, நம்ம பண்ணுறது சரியா தவறான்னு அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் பகவத்கீதையை படிக்கணும், பகவத்கீதையில் அது பதில் கிடைக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. பகவத்கீதையை வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது, அப்போனா நம்ம டேரெக்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சமஸ்கிருத வாத்தியாரை அவர் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் டியூஷன் வச்சு சமஸ்கிருதமும் கற்றுக்கிட்டு பகவத்கீதை கற்றுக்கிட்டார். அப்புறம் அவரே ஓப்பனாக சொல்கிறார், எனக்கு பகவத்கீதையை படித்தது மூலமாக தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது, ஒரு தர்மம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னடா இது ஒரு ஆட்டம் பாம் மூலமாக பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் கொல்லப்படுறத போய் அவர் பகவத்கீதையை படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது பண்ணுறது மூலமாக, இது ஆட்டம் பாம் மூலமாக நிறைய பேர் இறக்க போகிறாங்கங்கிறது ஒன்று, இது இல்லாமலேயும் வந்து பல லட்சம் பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்போ இது வந்து அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சிதுங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, வேர்ல்டு வாரில் வந்து அது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்துச்சு, அப்போ எனக்கு அந்த கிளாரிட்டியை கொடுத்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறார். அப்போ மொத்தத்தில் இதோடைய ரெண்டு, இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஓப்பன் ஹேமர்லேருந்து பொதுவாக என்னென்னு சொன்னால், சயின்ஸ் மட்டும் பத்தாது, ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த சயின்ஸுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஸோ சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறார் இல்லையா. அப்போ சொல்கிறாரு, இந்தியா ஏன் இதில் முதன்மை பெறும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1959 செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஆரம்பமாகும்போது, அப்போது ஒரு வருஷம் கழித்து செமிகண்டக்டர் பற்றி ஆர்டிகல்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நிறைய இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க செமிகண்டக்டர் பற்றி. அப்போ 1960 ஒரு ஆர்டிகல் ஒன்று வருது. 1965 கார்டன் மூர் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிகல் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு செமிகண்டக்டரில் எத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் வைக்கிறோமோ அந்த நம்பர் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிறாரு. எப்போ டபுள் ஆகும்? 18 மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம எத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் ஒரு சிப்புக்குள்ளே வைக்க முடியுதோ அந்த நம்ம எண்ணிக்கை வந்து டபுள் ஆயிரும். அப்படி எக்ஸ்போனென்ஷியலாக நம்ம வந்து வளர்ந்துட்டே இருப்போம், அவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸை சிப்புக்குள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கணிக்கிறதா ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. இப்போ 1965 எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 1975 இவர் சொன்னது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா 18 மாதத்தில் டபுள் ஆகணும் இல்லையா, அப்போ 1.5 வருஷம் டபுள் ஆகுது. அப்போ எவ்ரி 1.5 வருஷம் நம்பர் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் ஒரு சிப்புக்குள்ளே, நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் ஒரு சிப்புக்குள்ளே வைக்கிறது டபுள் ஆகுதான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா 1975 65,000 டிரான்சிஸ்டர்ஸை வைக்க முடியுதுன்னு பார்க்குறாங்க. சரி, அவர் போட்ட கணக்குப்படி எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 64,000 டிரான்சிஸ்டர்ஸ் வைக்கிற மாதிரி வருது. கிட்டத்தட்ட 1% தான் வேரியேஷன் இருக்குது. அவர் போட்ட கணக்குக்கும் அவரோட கணிப்புக்கும் ஆக்சுவலாக சயின்ஸில் நடந்ததுக்கும் 1% வேரியேஷன். அப்போ எந்த அளவுக்கு வந்து உலகம் வேகமாக வளருதுன்னு சொன்னால், எக்ஸ்போனென்ஷியலாக வளருது, சம்மந்தம் இல்லாமல் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து இப்போ இந்த கார்டன் மூரோட எக்ஸாம்பிள் ஒன்று. இப்போ டிரான்சிஸ்டர்ஸ் எவ்வளோ டிரான்சிஸ்டர் வைக்க முடியுன்றதுக்குலாம் இதில் ஒரு உதாரணம். ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், அமெரிக்காவோட இன்வென்ஷன் வந்து எவ்வளோ ஃபேக்டர் குறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 41 ஃபேக்டர்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறாரு. அப்போது ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு ஆகிட்டு இருக்கு. அந்த கண்டுபிடிப்பு ஆகிறதுக்கு எத்தனை பேர் தேவை அப்படின்னு கணக்கு எடுத்தோன்னு சொன்னால், 100 பேர் சேர்ந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போது வந்து 141 பேர் தேவைப்படுது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், சயின்ஸ் வந்து பயங்கர வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் ஹியூமனோடைய அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த ஹியூமன் வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டு இருக்குங்கிறது. அப்போ இங்கே தான் வந்து என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால், நம்ம இந்தியன்ஸோடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது. ஏன்னா நம்மளுடைய லீடர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நான் சொன்ன அந்த 4 விஷயத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இவங்களோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இப்போ இந்த 4லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதோடைய முக்கியத்துவம் ஏன் 4லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு லீடர், ஏன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய ரூட் இருக்கணும், ஏன் கிரவுண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சம்பவம் சொல்கிறார். 1960 ரோமில் தாமஸ் மால்தஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உலகத்தோட பாப்புலேஷன் பெருகிக்கிட்டே போகுது, ஆனால் உலகத்தில் சாப்பாடு உற்பத்தி அவ்வளோ தூரம் அது ஈக்குவலாக பெருகிறது இல்லை. இதே ரேஞ்சில் போச்சுன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு சொன்னால், மனிதர்களுக்கு உணவு கிடைக்காம நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, அது பற்றாக்குறை வந்துடும் சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்கிறாரு தாமஸ் மால்தஸ். இந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி அப்போது இருக்கக்கூடிய சைனாவுடைய அதிபர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஜின்பிங்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாமஸ் மால்தஸ் சொல்லியிருக்காரு, என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாப்புலேஷன் கூடுது, ஆனால் அதுக்கு உண்டான உணவு கிடைக்காம கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ சைனா என்ன முடிவு பண்ணுதுன்னு சொன்னால், இனிமேல் சைனாவில், ஏன்னா சைனாவோட பாப்புலேஷன் பயங்கரமாக பெருகிட்டு இருக்குது, அப்போ சொல்கிறாங்க இனிமேல் ஒரு குழந்தை தான் வந்து பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரூல் ஃபார்ம் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 2002-3 வரைக்கும் சைனாவில் வந்து ஒரு குழந்தை மட்டும்தான் பெற்றுக்கிறதுக்கு சட்டப்படி அனுமதி.
எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரிகரஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னால், 2வது குழந்தை இருக்குதுன்னா டாக்டரே கொண்டு வராமா. அதுக்கு மேலே அவங்க வந்து லோக்கல் பஞ்சாயத்துலலாம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, 2வது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அப்போ வந்து அதை என்ன பண்ணிவிடுவாங்க, கொண்டுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரிகரஸாக ஃபாலோ பண்ணி சிங்கிள் சைல்டு பாலிசியை கொண்டு வந்தாங்க. 2002-3 தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது, சுற்றி எல்லாம் வயசானவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா 2 பெரியவங்க இருக்கிறாங்க, ஒரு குழந்தை தான் பிறக்குது. பெரியவங்க இறக்குறதுக்கான டைம் ஜாஸ்தி ஆகுது, குழந்தைங்க கம்மியாக இருக்குது. அப்போது நாடே வயசான நாடாக மாறுதுன்றது அப்போ தான் உணர்றாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலிசியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தை இருக்கணும்னு பாலிசி மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போது 3 குழந்தை இருக்கணும்னு இப்போ பாலிசியை மாற்றிருக்கிறாங்க. மொத்தத்தில் சைனா வந்து ஒரு டிக்ளைனிங் நேஷனாகவே மாறிடுச்சு. டிக்ளைனிங் நேஷன் சொன்னால் அந்த நாட்டில் பிறக்கிறவங்களோட எண்ணிக்கையோட இறக்குறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிடுது. அப்போது அந்த நாட்டோட மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு டிக்ளைனிங் நேஷன் சொல்கிறாங்க. 2023 முதல் முறையாக சைனா டிக்ளைனிங் நேஷனாக மாறுது. 2003 டிக்ளைனிங் நேஷன், 2004 டிக்ளைனிங் நேஷன், 2005 டிக்ளைனிங் நேஷன், 2006 டிக்ளைனிங் நேஷன். கடந்த 4 ஆண்டுகளாக சைனாவோட மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம நாடு அப்படி தான். இப்போ நம்ம நாடு வந்து இப்போது பாப்புலேஷன் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் சயின்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தா 2045 வரும்போது இந்தியாவோட மக்கள் தொகையுமே அங்கேருந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது இது வந்து தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இந்த ரிசர்ச் வந்து தப்பான ரிசர்ச்சோடைய கண்டுபிடிப்புனால, ஒரு நாடு ஒரு தப்பான முடிவெடுத்ததுனால அந்த நாடோட மொத்த இதே மாறிடுச்சு. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த தாமஸ் மால்தஸோடைய அந்த ரிசர்ச் வந்து அவ்வளோ கரெக்டான ரிசர்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதனால் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது? இப்போ அவருடைய சயின்ஸோடைய கண்டுபிடிப்புன்னு அவர் கொண்டு வந்தது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எதனால சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு லீடர் வந்து இந்த ஒரு கிரவுண்டடாக இல்லாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் வரும். அந்த தவறுகள் அவருக்கு மட்டும் வராது, எல்லாருக்கும் சுற்றி வரும். அது ஹியூமனிட்டிக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் லீடராக இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் பண்ணுற தவறு உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அதோடைய எஃபெக்ட் இருக்கும். லீடர்னு சொன்னால் ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம், ஒரு வீட்டில் குடும்பஸ்தராக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். ஆனால் எல்லாரோடைய அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியில் இது இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனு, இந்த கிரவுண்டட் ஹியூமிலிட்டிலாம் இல்லாமல் இருக்கும்போது அது பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறார். பெரிய பெரிய லீடர் ஆகும்போது அதோடைய தாக்கம் இன்னும் ஜாஸ்தி ஆகுங்கிறார். இப்போ இது ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ யூஎஸோடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அப்போ நான் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கேன், அவர் வந்து இந்த மாதிரி ஓமனை வந்து நான் பாம் பண்ணுவேங்கிறாரு. எனக்கு ஒரு நிமிஷம், என்னடா இது, ஓமனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு இப்போது யூஎஸ் வந்து ஓமனை பாம் பண்ண போகுதுன்னு சொல்லுதுன்னு பார்த்தா, ஓமன் சொல்கிறாங்க நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறோங்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒழுங்காக மத்தியஸ்தம் பண்ணாட்டி நாங்கள் பாம் பண்ணிவிடுவோம்னு சொல்கிறாரு. எல்லாருக்கூடையும் சண்டை போடுறாரு. கனடா கிட்ட டேரிஃப் போட்டிருக்காரு, மெக்சிகோ கிட்ட பிரச்சனை இருக்குது, கிரீன்லாந்து கிட்ட பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கூடையும் ஒரு பிரச்சனை பண்ணுற ஒரு தலைவராக இப்போ ட்ரம்ப் இருந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் ஒரு லீடர் வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்டடாக ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்டடாக இல்லாமல் இருக்கும்போது அது எவ்வளோ பேரை பாதிக்குது, உலகத்தையே அது பாதிக்குது. நம்ம எங்கேயோ தள்ளி இருக்கோம் இருந்து நம்மளையும் பாதிக்குது. அதனால ஒரு லீடர் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும்போது அது சுற்றி ஏகப்பட்ட ரிப்ளிங் எஃபெக்ட் அவ்வளோ பேரை பாதிக்கும். இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கரப்ஷன் ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்டைரக்டாக உங்கள் குழந்தைக்கிட்ட அது கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கிறது தான் நீங்கள் வந்து அதோட கிளப்புற ஒரு தப்பான எஃபெக்ட்டு. ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரெட் லைட் இருக்குது, அந்த ரெட் லைட்டை நீங்கள் மதிக்காமல் கிராஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட, உங்கள் பையன்கிட்ட, பொண்ணுக்கிட்ட ரெட் லைட்டை மதிக்க தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது வந்து பல விதத்தில் பல ஸ்டெப்பில் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 1008 மரங்கள் நீங்கள்லாம் வச்சுருக்கீங்க. இந்த மரங்கள் ஒரு 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் அது மரமாக வந்ததுக்கப்புறமா அது கிட்டத்தட்ட 350 மெட்ரிக் டன் கார்பன் எமிஷன்ஸை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அது எவ்வளோ அளவு? ஒரு 10 லாரியோடைய ஒரு வருஷத்தோடைய கார்பன் எமிஷன் அது கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இது பத்துமா, இது போதுமா, என்ன குவான்டிட்டி, எவ்வளோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வண்டிகளை வந்து தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோங்கிறதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் மோட்டார் சைக்கிள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணுறதை விற்க தான் போகிறாங்க. அப்போ எவ்வளோ வண்டிகள் வந்து பூமிக்கு வந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ கார்பன் எமிஷன் ஆகிட்டு இருக்குது. நம்ம இப்போ வைக்கிறதுலாம் பத்துமா, அந்த ஸ்கேல் போதுமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக வளர்ந்துட்டுருக்கு. அதாவது சம்பந்தமே இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அரித்மெட்டிக்காக தான் வளர்ந்துட்டுருக்கு. அது வந்து பத்தாது. அதனால தான் நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஹைப்பர் ஸ்கேலர்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஹைப்பர் ஸ்கேலர்னு சொல்லுவோம். இப்போ அவங்க எவ்வளோ பெருசாக வளர்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. கச்சா முச்சான்னு வளருவாங்க.
உங்களால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாதால் வளருவாங்க. 1000 இருக்கும், 60,000 போகும், 60,000லேருந்து லட்சம், கோடி அப்படி போயிட்டு இருக்கும். அவ்வளோ பெருசாக வளரணும். ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம தீர்வு, நம்ம வளர்ச்சி எப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வளரணும். அதனால நீங்கள் யோசிக்கும் போது சின்னதாகவே யோசிக்காதீங்க. நம்மளுக்கு சின்னதே வேண்டாம், பெருசாக யோசிங்க. நீங்கள் ஆரம்பிக்க போகிற கம்பெனி $1 பில்லியன் கம்பெனி ஆகணும்னு யோசிங்க. லட்சம் பேருக்கு இது தாக்கணும் இருக்கணும்னு சொல்லி யோசிங்க. அப்படி பெருசாக யோசிங்க. அதான் நம்மளுக்கு தேவை. ஹைப்பர் ஸ்கேலர்ஸாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ இந்த கார்பன் எமிஷன் பற்றி பேசணும். இன்னொரு விஷயம் பற்றி நான் சொல்லணும். ரேர் எர்த் மினரல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரேர் எர்த் மினரல் அப்படிங்கிறத விட அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தலையே சுற்றிடுவோம். இப்போ வந்து ஒரு ரேர் எர்த் மினரல் இருக்குது. இப்போ இந்த ரேர் எர்த் மினரல் எதுக்கு வருதுன்னு சொன்னால் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகும்போது சிப்பு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, செமிகண்டக்டர் சிப்பு. செமிகண்டக்டர் இல்லாத இடமே கிடையாது. இப்போ அந்த சிப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் பைட்ஸில் இருந்து கியூபிட்ஸுக்கு போயிட்டோம். இப்போ பைட்ஸுங்கிறது வந்து பிட்ஸ் வந்து 1, 0 அப்படி தான் இருக்கும். இந்த கியூபிட்ஸுங்கிறது 1ஆகவும் இருக்க முடியும், 0ஆகவும் இருக்க முடியும், 1 and 0 2ஆகவும் இருக்க முடியும். அப்படி நம்ம அட்வான்ஸாக குவாண்டம் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டுருக்குறோம். இப்போ வந்து அதுக்குண்டான மெட்டீரியல்லாம், ரா மெட்டீரியல்லாம், ரேர் எர்த் மினரல்லாம் பார்த்தா சிலிக்கான்லாம் இல்லை. எனக்கு இப்போ அதுக்கூட கிராஃபைன் வேணும், அதோட வந்து எனக்கு கேலியம் வேணும் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த ரேர் எர்த் மினரல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரேர் எர்த்லாம் பூமியில் எடுத்து டன் கணக்கில் எடுத்து அதை சல்ஃபியூரிக் ஆசிடில் போட்டு வாஷ் பண்ணி 1 கிலோ கேலியம் 2 கிலோ கேலியம்னு எடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட லிட்டரலாக என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால், பூமி தாயோடைய குடல்லேருந்து உருகிறோம். குடலை கிழிச்சு குடல்லேருந்து உருவி தான் நம்ம அந்த கேலியம் எடுக்கிறோம். அதை எடுத்து நம்ம மொபைல் ஃபோனில் வைக்கிறோம். ஏன்னா அது ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பண்ணுறோம். அப்போ நம்ம யோசிக்கணும், இது தேவையா, இது பண்ணுறது கரெக்டாக, என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும். நீங்கள் வந்து பொறுப்பாக, ஸ்பிரிச்சுவலாக, கனெக்டடாக, ரூட்டடாக இருக்கணும். இப்போ வந்து சொல்லணும், இவர் வந்து மரத்தை பார்த்துக்கிறவர், இவர் தண்ணியை கரெக்டாக பயன்படுத்துவார், அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு உங்களை பார்த்தா சொல்லணும். இப்போ நான் வந்து அமிர்தானந்த அம்மாவோட ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் கேரளாவில். அப்போ நான் வந்து அங்கே இப்போ அமிர்தானந்த அம்மாலாம் வந்து நம்மளுக்கு கடவுள் அப்பப்போ நாட்டில் வந்து மகாத்மர்கள், பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிகள் கொடுப்பாங்க. அப்படி நம்மளுக்கு கிடைச்ச வரம் தான் எல்லாருமே. அப்போ அவங்க ஆசிரமத்துக்கு போயிருக்கும்போது பாத்ரூமில் வந்து குட்டியோண்டு ஒரு கீசர் இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், என்ன குட்டியாக ஒரு கீசர் இருக்குது, எப்படி பத்தும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அம்மா வந்து சொல்லியிருக்காங்க தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் ஒரு பக்கெட்டு தான், அந்த பக்கெட்டுக்குள்ளே தான் பயன்படுத்தணும், அதுக்கு என்ன அளவோ அந்த மாதிரி தான் வந்து வெந்நீர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதான் ஆசிரமம் ஃபுல்லாக இதான் ரூல்ஸு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பக்கெட்டுக்குள்ளே நீ குழி, தண்ணி வேஸ்ட் பண்ணாத, அளவாக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மகாத்மர்கள் வாழ்கிறாங்க சொல்கிறாங்க. நம்ம கடைபிடிக்கணும், கடைபிடிச்சிட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு வந்து அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஆளுங்க, பெரிய மகாத்மர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய உதாரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை கடைபிடிச்சு காமிக்கணும். மரம் நடுறதா இருக்கட்டும், தண்ணியை கம்மியாக பயன்படுத்துகிறதா இருக்கட்டும். ஏன்னா பிரச்சனைகள் வந்து எங்கே போகுதுன்னு தெரியாமல் எக்ஸ்போனன்ஷியலாக போயிட்டுருக்கு. நம்ம அதுக்குண்டான சொல்யூஷனையும் எக்ஸ்போனன்ஷியலாக கொண்டு வரணும். ஸோ நீங்கள்லாம் வந்து இன்னொரு 10-15 ஆண்டுகளில் பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பீங்க. 2 சொல்யூஷன் தான் இருக்குது, 2 ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்த முந்தின தலைமுறை பார்த்து என்னப்பா இப்படி ஆக்கிட்டீங்களே உலகத்துன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அமெரிக்காவை பார்த்து அமெரிக்கா, ஏன்னா அமெரிக்காவோட பெர் கேபிட்டா யூசேஜ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அமெரிக்கா, யூகேலாம் அவ்வளோ எமிஷன் இருக்குது. நம்ம நாட்டில் மக்கள் தொகை ஜாஸ்தி, அதனால் நம்மளோட நம்பர்ஸ் இருக்குமே ஒழிய, ஆனால் பெர் கேபிட்டா தனிநபரோட எமிஷன் அவங்களாம் ரொம்ப மோசமாக வந்து டேமேஜ் பண்ணுறாங்க பிளானட்டை. அப்போ அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அமெரிக்கா இப்படி இருக்குது, யூகே அப்படி இருக்குது, போன தலைமுறை இப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்யூஷனுக்காக வேலை பண்ணலாம். நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நான் மரம் நட்டுருக்கேன், இந்த பிரச்சனை தடுக்கிறதுக்காக தண்ணி கம்மியாக பயன்படுத்துகிறேன், நான் வந்து சுற்றுச்சூழல் யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இது நம்ம தான் முடிவெடுக்கணும். அப்போ என்னோட நம்பிக்கை, நீங்கள்லாம் வளர்ந்து வந்து இந்த நான்சென்ஸ் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி உலகத்தை, பூமியை வந்து பழைய நல்லபடிக்கு நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு உங்கள் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான இவ்வளோ சீரியஸான டாப்பிக்லாம் நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுகிறது இல்லை. நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பொதுவாக ஒரு மோட்டிவேஷன், ஒரு இது மாதிரி பேசிட்டு போயிடுவேன். ஆனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது, உங்களோட பேசும்போது, உங்களோட லேப்லாம் பார்க்கும்போது, உங்களோட ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் பார்க்கும்போது, சச்சிதானந்தா ஸ்கூல், அப்போ அந்த சுவாமிஜியோடைய நீங்கள் வந்து இந்த 4மே உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லித்தராங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி, எத்திக்கலு, பர்சனலு, எல்லாமே கரியர் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு வந்து நீங்கள்லாம் வேறு ஒரு சூப்பர் கான்ஷியஸ் லெவலில் இருக்கீங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அதனால் இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க, நல்லது பண்ணுங்கள், கிரவுண்டட் ஆயிருங்க, ஹம்பிள் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிச்சுட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது என்னன்னு சொன்னால், ஒரு கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது நிறையா விஷயங்கள் பேசுகிறதுங்கிறது வேறு. ஆனால் அந்த விஷயங்களை பேசி
எதுக்காக பேசுகிறேன், உங்களுக்கு எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வரணுன்றது, அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு பெரிய விஷனாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் மோடிஜி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், நம்மளுடைய கடற்கரை பகுதிகளில் ரேர் எர்த் மினரல்ஸை எடுக்கிறதுக்காக நான் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஸ்பீச்சில் வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார், ரேர் எர்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு காதில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு இது தெரியணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, பூமி தாயோட வயிற்றுலேருந்து நம்ம அதை ரிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இன்னொன்று சொல்லியிருந்தார் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் மோடிஜி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இவ்வளோ நாள் வந்து கடற்கரையை ஃபுல்லாக நோகோ ஜோனாக இருந்துச்சு. இப்போ தான் நம்ம அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம், அந்த நோகோ ஜோனை ஓப்பன் பண்ணிட்டோம், கோ ஹெட் ஜோனாக மாற்றிட்டோம், நம்ம ரேர் எர்த் மினரல்ஸை தேடுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு இன்னும் இதில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது பயங்கர கனெக்ட் ஆகுது, பயங்கரமாக என்னால் வந்து ஏற்றுக்க முடியுது. என்ன சொல்கிறது, ஒரு இன்னும் குழப்பமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த இது நோக்கி போகணுமா போகக்கூடாதா, பசி பட்னி இருக்குது, அந்த பசி பட்னியை போக்குறதுக்கு என்ன வழி, அப்போது இந்த மாதிரி நிறைய ஒரு சில கேள்விகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ மோடிஜி பார்க்குறது எப்படி பார்க்குறாரு, இது யோசித்தோன்னு சொன்னால், இன்னும் நிறைய மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அந்த பாவர்ட்டி எப்படி போக்குறது, இப்போ அந்த பாவர்ட்டி போக்குறதுக்கு இது ஒன்று தான் வழியா, இல்லை இதுதான் வேகமான வழியா, இல்லை வேறு வழிமுறைகள்லையும் நம்ம வந்து அந்த பாவர்ட்டியை போக்கலாமா? இப்போ மோடிஜியோட பார்வை எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், நம்ம எக்கனாமிக்கலி வளரும்போது பாவர்ட்டி போயிடுது. அப்போ எக்கனாமிக்கலி வளரணும்னு சொன்னால் உலகம் போகிற போக்கில் போக வேண்டியிருக்கு. இப்போ உலகம் இந்த ரேஞ்சில் தான் போகுது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம நிதானமாக நின்று யோசிக்கணுமா இப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரு பயங்கரமாக மைண்டுக்குள்ளே யோசனைகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்று என்ன உறுதின்னு சொன்னால், இந்த ட்ரூ லீடர் அண்ணாமலை அண்ணாங்கிறவங்க, ஏன்னா எவ்ரி ஸ்பீச் அவரோட பாரை வந்து அவர் ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் படிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து படிக்கிறாரு, அவரும் கான்டம்ப்ளேட் பண்ணுறாரு, அதை வந்து என்ன பண்ணுறாருனா ஷேர் பண்ணுறாரு, வேலையும் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார், லாங் டர்மாக யோசிக்கணும், இன்றைக்கி குறுகிய காலத்துக்கு யோசிக்கக்கூடாதுன்றாரு. அவரோட பயணமே அப்படி தான் இருக்குது. அவர் என்னமோ ஷார்ட் டேர்ம் அவர் என்ன பண்ணுறாருனே புரியல. பொதுவாக என்னென்னா, எது புரியலையோ அதான் லாங் டேர்ம்னு அர்த்தம். நான் ஒரு குறுக்கு வழி டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா அதுதான் என்ன சொல்கிறது, அதுதான் வேல்யூ ஜாஸ்தி. எனக்கு இன்னொன்று தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, இந்த எலான் மஸ்க் அப்படின்ட்டு இருக்காரு. எலான் மஸ்க் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு அபிப்பிராயம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் ஆஃப் தி டைம்ஸ். அது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யார் பெரியவங்க நினைக்கிறோமோ அவங்கள பெரியவங்க நினைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக மரியாதை கூட்டிது. இப்போ ஸ்ரீதரம்பு அவர்கள் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருக்குது. இப்போ ஸ்ரீதரம்பு அவர்கள் எலான் மஸ்க் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ்னு சொல்லும்போது அப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கேலே பயங்கரமாக மாறிடுது. ஸோ அதே போல் தான் இப்போ அண்ணாமலை என்னமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணாமலை மேலே நம்மளுக்கு ஒரு மரியாதை, நம்ம யார் மேலே மரியாதை வச்சுக்கோமோ அவருக்கும் அண்ணாமலை மேலே மரியாதை, அந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கு அந்த விஷனே மாறிடுதுல்ல. அந்த மாதிரி ஸ்கேல் மாறும்போது இப்போ எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, எலான் மஸ்க் கிட்ட பேசும்போது அவர் வந்து மார்ஸ் மிஷன் சொல்கிறார். அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போகணுங்கிறது அவருடைய ஒரு வாழ்நாள் கனவாக வச்சுருக்காரு. அதாவது மல்டி பிளானெட்ரி ஸ்பீஷீஸ் ஆகணும் ஹியூமனிட்டி. மனிதர்கள் வந்து ஒரு பிளானெட்டில் மட்டும்தான் வாழ முடியும், அவங்களுக்கு வேறு பிளானெட்டே கிடையாது, இந்த ஒரு பிளானெட்டோட முடிஞ்சதுன்னு இருக்கக்கூடாது, அது முட்டாள்தனம். ஒரு ஸ்டெப்னி இருக்குல்ல டயரில், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னொரு பிளானெட்லேயும் நம்மளால் வாழ முடியும்னு அங்கே நம்ம ஏற்பாடு பண்ணி வைக்கிறதா புத்திசாலி தனியான ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லிட்டு இவரோட பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால், இவர் மொத்த மனித குலத்துக்குமே நான் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிற மாதிரி தான் அவரோட சிந்தனை இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ரொம்ப நேச்சுரலாக பேசுவார். என்ன பேசுவார்னு சொன்னால், இது லாஜிக் தானே, இப்போ இந்த பூமி அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, மனிதன் நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எவல்யூஷன் ஆகில பண்ணணும், அப்போ இதெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறது, அப்போ இன்னொரு பிளானெட்டில் நம்ம சர்வே ஆக முடியணுங்கிறாரு. அதுக்கப்புறம் இதுவே மொத்தமாகவே இந்த யூனிவர்ஸே இன்னொரு யூனிவர்ஸில் அப்போ நம்ம போகணும், வேறு போகட்டும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏன் அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்கன்னு சொன்னால், அவங்க சிந்தனை வந்து பெருசாக இருக்குது. அப்போது தனிநபர்ன்ற சிந்தனையை தாண்டி, குடும்பம் சிந்தனையை தாண்டி, தேசம் சிந்தனையை தாண்டி அவங்க ஹியூமனிட்டிக்கே யோசனை பண்ணுறாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தானே, வசுதேவ குடும்பகம் தான் சொன்னோம், அப்புறமா வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே குடும்பம் தான் யோசித்தோம். ஸோ அதான் பெரிய சிந்தனை. அப்போ அந்த போல் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த அண்ணாமலை அண்ணாவோட ஸ்பீச் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னு சொன்னால், அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷனோட ரொம்ப ஒரு பெரிய தாட்டை வந்து முன்வைக்கிறாரு. அஃப்கோர்ஸ் வி தி லீடர்ஸோடைய இந்த மாதத்தோடைய டாப்பிக்கும் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டாபிக். அதனால் இதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதில் வந்து வேலை பண்ணியிருக்காங்க. எனக்குமே என்னென்னா, இந்த ஸ்பீச் கேட்டுட்டு அண்ணாமலை அண்ணாவுடைய வீதி லீடர்ஸ்லேருந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க, ஒரு பாலிசி பேப்பர் ஒன்று இருந்தது, ஒரு 200 பக்கம் நினைக்கிறேன். அந்த படிக்கணும் நினைப்பேன், ரொம்ப பெருசாக இருக்கேன்னு நினச்சிருவேன். அது டெஃபினட்டாக இப்போ இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் நம்ம படித்து நான் அதையும் ஒரு வீடியோவாக போடணுன்றது எனக்கு தாட்டு. ஸோ உங்களுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை எப்பயும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம்.